நீங்கள் தவறவிட்ட எபிசோடுகளை இப்பொழுதே காணுங்கள் உங்கள் Tandivan.com மற்றும் Tandivan யூடியூப் சேனலில். போதுமா? இன்னைக்கும் உன் புள்ள சாப்பிட வரலையா? 10 நாள் ரூம்லயே அடைஞ்சிருந்தா, இப்போ வீட்டை விட்டு போய் 10 நாள் ஆக போகுது, இன்னும் வீட்டுக்கே வரல. சும்மா ரெடி, எப்ப பார்த்தாலும் அவனை பத்தியே போட்டு கொடுத்துட்டு இருப்ப. என்னடா அப்பா என்ன யாரா தோத்துறாங்கப்பா யாரா காப்பாத்துங்கம்மா யாரா வெளியில போய் பாருங்களே. நான் இங்க ஒளிஞ்சிக்கிறேன். தண்ணிய குடி போதும் போதும்டா. டேய் அம்மா என்னடா யாருடா உன்னை தோத்துறாங்க? ஏய் என்னடி உன் புள்ள வளர்றான், வெளியில யாருமே இல்ல, யாரா உன்னை தோத்துறா? தெரியலப்பா, யாரோ தோத்துறாங்கப்பா. யாரா? செல்லமா தோத்துறாங்கப்பா. செல்லப்பாவா? டேய் அவங்க எதுக்குடா உன்னை தோத்துறாங்க? என்னங்க இவன்? எனக்கு பயமா இருக்குங்க. எனக்கு பயமா இருக்கு. நீ பயப்படாதம்மா, நீ பயப்படாத. நான் பத்திரமா ஒளிஞ்சிக்கிறேன். இந்த டேபிள் கடியில ஒளிஞ்சிக்கிறேன். நான் ஒரு ரூம்ல ஒளிஞ்சிக்கிட்டுமா, யாரா வந்தா நான் வெளியூர் போயிருக்கேன்னு சொல்லிடுறேன். யாருடா? போலீஸ் எதுக்குடா உன்னை தேடுறாங்க? போலீஸ் எதுக்குடா? அவங்க தான் இன்னைக்கு தோத்துறாங்க. என்ன எதுக்குடா போலீஸ் துரத்துறாங்க? எதுக்குன்னு சொல்லுடா. கொலை பண்ணா தோத்தாம என்ன பண்ணுவாங்க? கொலை பண்ணிட்டியா? ஆமாமா, நானா ஏன் அஞ்சலிக்காக கொலை பண்ணிட்டேன். அன்னைக்கு மாதிரி நான் போட்டோல கொலை பண்ணல, உசுரோட கொலை பண்ணிட்டேன். இனி விடுதலைதான், என் அஞ்சலிக்கு விடுதலைதான். சொல்றேன். நீ வா டிவில, நீ வா நான் காட்டுறேன். வாப்பா பாருப்பா இந்த டிவில வரும் பாரு. சென்னை புறநகரில் சாலை விழிப்புணர்வுக்காக மாணவ மாணவிகளின் போலீஸ் கமிஷனர் ஜாங்கிட் தொடங்கி வைத்தார். பிரபல வழக்கறிஞர் புருஷோத்தமனின் மகனும் கல்லூரி மாணவனுமாகிய ராகவ் என்ற இளைஞன் அவரது இல்லத்தில் மிகவும் குரூரமான முறையில் இன்று கொலை செய்யப்பட்டு கிடந்தார். கொலைக்கான காரணம் புலப்படாத நிலையில் கொலையாளியை விரைவில் கண்டுபிடித்து விடுவோம் என பத்திரிகையாளர் மற்றும் செய்தியாளர்களிடம் சென்னை நகர கமிஷனர் உறுதிபட கூறியுள்ளார். அதெல்லாம் முடியாது, நான் தான் மேல ரேவதி ரூம்ல ஒளிஞ்சிக்கோனே, அதெல்லாம் முடியாது. ஜன நடமாட்டம் மிகுந்த குடியிருப்பு பகுதியில் பட்டப்பகலில் நடந்த இந்த கொலை சம்பவம் அந்த பகுதி மக்களிடையே பெரும் பரபரப்பை உண்டாக்கியுள்ளது. ராகவை தவிர வீட்டில் யாரும் இல்லாத நேரம் பார்த்து நுழைந்து நிகழ்த்திய இக்கொலையின் பின்னணி குறித்து காவல்துறையினர் தீவிரமாக விசாரித்து வருகின்றனர். இனி தொடர்வது விளையாட்டுச் செய்திகள். நான் தான் சொன்ன மாதிரி செஞ்சிட்டேன்ல, செஞ்சிட்டேன். May I come in, sir? Yes, come in. Sir. வாங்க ரஞ்சனி. சாரி, சிவரஞ்சனி. Yes, sir. ஆமா, ஐபிஎஸ்ல நீங்க எந்த பேட்ச்? 2005. உங்களுக்கு முதல் போஸ்டிங் மதுரை இல்ல? Yes, sir. நான் இப்போ உங்களை எதுக்காக கூப்பிட்டிருக்கேன் தெரியுமா? சிட்டில ராகவன் ஒருத்தர் கொலை செய்யப்பட்டிருக்காரு. அவர் பெரிய கிரிமினல் லாயருடைய சன். அந்த கேஸை இன்வெஸ்டிகேட் பண்றதுக்காக ஸ்பெஷல் டீம் ஃபார்ம் பண்ணிருக்கீங்க. சோ அது விஷயமா? குட், வெரி குட். ஒரு இடத்துக்கு வர்றதுக்கு முன்னால அதோட முழு டீடைல்ஸோட வர்றது போலீஸோட முதல் டியூட்டி. அதை நீங்க பக்கா பண்ணிருக்கீங்க. Thank you, sir. இந்த கொலைகளை பத்தி ஸ்டடி பண்ண வேண்டியது இருக்கு. So I need some time. Take your own time. ஆனா இந்த கொலைகாரங்களுக்கு இன்னொரு ஃபுல் ஸ்டாப் வைக்கணும். Yes, sir. இது சிங்கிள் மர்டர் இல்ல, தொடர் கொலை. எஸ், கரெக்டா புடிச்சுக்கிட்டீங்க. இதுக்கு முன்னாடி வினோத்னு ஒருத்தன். Sorry to interrupt, sir. ஆர்டர் நான் சொல்லிட்டு வரேன், அது கரெக்டா இல்லையான்னு மட்டும் நீங்க பாருங்க சார். எஸ், டெல் மீ. ரீசெண்டா கொலை செய்யப்பட்ட ராகவ்
இவருக்கு முன்னாடி கொலை செய்யப்பட்ட வினோத், மினிஸ்டருடைய மகன் முரளி, நம்ம டிபார்ட்மெண்ட் டிசியோட தம்பி சதீஷ், இவங்க 4 பேருமே திக் ஃப்ரெண்ட்ஸ். இது சம்பந்தமா செல்லமாங்கிற ஒருத்தங்க கேஸ் ஃபைல் பண்ணிருக்காங்க. இன்வெஸ்டிகேஷனும் நடந்திருக்கு. ஆனா அந்த 4 பேருமே அரெஸ்ட் செய்யப்படல. சதீஷ்க்கும் அஞ்சலிக்கும் கல்யாணம் முடிஞ்சிருச்சு. கேஸையும் க்ளோஸ் பண்ணிட்டாங்க. இதுக்கு முன்னாடி தான் வினோத் கொலை செய்யப்பட்டிருக்கான். இப்ப ராகவ். Am I right, sir? Yes, absolutely correct. இந்த கேஸ்ல உங்களுக்கு யார் மேல சார் சந்தேகம் இருக்கு? என்னோட சந்தேகத்துல வரவங்கல்ல டிசி சேதுபதி தான் தம்பியை காப்பாத்துறதுக்காக கொலை செஞ்சிருக்காரு, அப்படிதானே? You are right. அப்புறம் ஏகே பெரிய தொழிலதிபர் தான் மகளோட வாழ்க்கையை நாசம் பண்ணிட்டாங்கன்ற கோபத்துல பழி வாங்குறதுக்காக கொலை செஞ்சிருக்கலாம், அப்படிதானே சார்? You are absolutely correct. சார், இதுல எனக்கு ஒரு சின்ன நெருடல் இருக்கு. என்ன? எப்ப சதீஷுக்கும் அஞ்சலிக்கும் கல்யாணம் ஆகி சதீஷ் ஏகேவோட மருமகன் ஆயிட்டானோ அப்பவே ஏகே பழிவாங்கறதுக்கான சான்சஸ் ரொம்ப கம்மி சார். ஏன்? தான் பொண்ணோட வாழ்க்கையில இந்த பசங்க மறுபடியும் தலையிடக்கூடாதுங்கிறதுக்காக ஏகேவை கொலை பண்ணிருக்கலாம்ல? Quite possible. இதுதான் என் சந்தேக பட்டியல். உங்களுக்கு யார் மேலேயாவது சந்தேகம் இருக்கா? என்னோட பட்டியல்ல இருக்கிறது இன்னும் ஒரு ஆள். யாரு? செல்லம்மா. What? செல்லம்மாவா? எஸ் சார். இந்த 4 பேரை அரெஸ்ட் பண்ணுன்றதுக்காக அவங்க இந்த கேஸ்ல ரொம்ப இன்வால்வ் ஆயிருக்காங்க. எப்ப வினோத் இறந்து போயிட்டானோ அதுக்கப்புறமா இந்த கேஸ்ல இருந்து அவங்க கொஞ்சம் கொஞ்சமா விலக ஆரம்பிச்சிருக்காங்க. இன்ஃபேக்ட் இதுக்கு முன்னாடி இருந்த கமிஷனர் கிட்ட அவங்க கொடுத்த கேஸ வாபஸ் வாங்கிருக்காங்க. ரஞ்சனி, இந்த கேஸ்ல நீங்க யார வேணாலும் விசாரிக்கலாம், யார வேணாலும் அரெஸ்ட் பண்ணலாம். அதுக்கு வேண்டிய ஃபுல் ஃபோர்ஸ் தரேன். எனக்கு வேண்டியதெல்லாம் அந்த சீரியல் கொலைகாரங்களை உடனே கைது செய்தாங்க. எஸ் சார். அடாடாடாடா, இந்த ஸ்வீட்டை பார்த்தா சாப்பிடணும் ஆசையா இருக்கு. ஆனா சர்க்கரை அது என்ன பண்றது? எல்லாரும் கொடு. அம்மா அப்படி உட்காருமா, உட்காரு. அப்படியே உட்காருமா. பொண்ணு ரொம்ப அழகா இருக்காளே. அமுதா, என் புள்ளைய கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு உனக்கு சம்மதம் தானே? அவ ரொம்ப வெட்கப்படுறாங்க. அட, என்ன தலையாட்டுற? வாயை திறந்து சொல்லு. சம்மதம். அப்புறம் என்ன, வர தை 5, 6 நல்ல முகூர்த்த தேதி வருது, அதுலயே கல்யாணத்தை முடிச்சிடலாம். ஆனா நீங்க வேற, பொண்ணுக்கு அண்ணன் அண்ணியா இருக்காங்க. அவங்க கொஞ்சம் தான் முடிவு பண்ணோம். நீங்க போற வேகம் பார்த்தா இப்பயே தாலி கட்ட வச்சிருக்கீங்க போல இருக்கு. வாங்க வாங்க. அம்மா செல்லம்மா, எப்படி இருக்க? நல்லா இருக்கியா? நல்லா இருக்கேன். இத பாரு, உனக்கு வாக்கு கொடுத்த மாதிரி என் சொந்தக்காரங்க எல்லாரையும் சம்பந்தம் பேச கூட்டிட்டு வந்தேன். அவங்க எல்லாருக்கும் அமுதாவை ரொம்ப பிடிச்சு போச்சு. சரிங்க. அப்பா வடமல நல்ல சகுனமா இருக்கு, எல்லாம் நல்லபடியா நடந்துட்டு இருக்கு. வர தை மாசம் 5, 6 நல்ல முகூர்த்தம் இருக்கான். அதுல ஒரு நல்ல முகூர்த்தமா பார்த்து வச்சுப்போம். இப்ப தட்டை மாத்திப்போம். என் தங்கச்சியோட கல்யாணத்தை முடிவு பண்றதுக்கு நீங்க யாரு? இந்த வீட்டுக்கு நீங்க தான் பெரியவங்க. இது வரைக்கும் இந்த வீட்டுல எதுவா இருந்தாலும் உங்களை கேட்டுதான் முடிவு பண்ணிருக்கோம். ஆனா என் தங்கச்சியோட கல்யாணத்தை முடிவு பண்ணக்கூடிய அதிகாரம் இந்த வீட்டுல எனக்கு மட்டும்தான் இருக்கு, வேற யாருக்கும் கிடையாது. சரிப்பா, நான் எங்கிருந்து பேசுறது உங்களுக்கு பிடிக்கல, அவ்வளவுதானே. நானும் பார்த்துட்டு தான் இருக்கேன். ஒரு மாசமா புருஷன் பொண்டாட்டி ஜாடமடியா என்ன பேசிக்கிட்டு தான் இருக்கீங்க. பரவாயில்ல. இதை பாருப்பா, பாவம் அவ குழந்தை. 2 பேரும் ஒருத்தர் விரும்புறாங்க. உன்னை கையெடுத்து கும்பிடுறேன். அவங்க கல்யாணத்தை நல்லபடியா நடத்தி வை. நான் இங்க இருக்கிறது உனக்கு பிடிக்கலன்னா நான் ஒரு ஓரமா போயிருக்கேன்ப்பா, நீயே நடத்திக்கோ. அமுதா,
போ உள்ள. போ உள்ள. என்னங்க இது? ஏன் இப்படி நடந்துக்கிறீங்க? வாசுக்கும் அமுதாக்கும் கல்யாணம் பேசுறதுக்காக தானே நான் ஊருக்கு போனேன். அதனால தானே எல்லாரும் வந்திருக்காங்க. வாசுவுக்கும் அமுதாவுக்கும் கல்யாணம் நடக்காது. வாசு, உங்க அம்மாவை கூட்டிக்கிட்டு நீங்க ஊருக்கு கிளம்பலாம். சார், உங்க மனசுல என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? எங்க அம்மாவை எத்தனை தடவை தான் அவமானப்படுத்துவீங்க? உங்களுக்கு இந்த கல்யாணத்துல விருப்பம் இல்லைன்னா அவங்க சம்பந்தம் பேச வரும்போதே தடுத்திருக்க வேண்டியதானே? இப்படி எங்க சொந்த பந்தத்தை முன்னாடி எங்களை நிக்க வச்சு ஏன் அவமானப்படுத்துறீங்க? வாசு, வாசு கொஞ்சம் பொறுமையா இரு வாசு. கொஞ்சம் பொறுமையா இரு. ஐயோ என்னங்க, உங்களுக்கு என்னங்க பிரச்சனை? ஏன் வாசு மேல இவ்வளவு கோபப்படுறீங்க? ஏன் இந்த கல்யாணம் நடக்காதுங்கிறீங்க? அதை நான் அப்புறமா சொல்றேன். முதல்ல எல்லாரும் வெளியே போக சொல்லு. என்னையா என்ன என்னமோ வந்ததுல இருந்து வெளியில போன்னு சொல்லிக்கிட்டே இருக்கிற. எங்களுக்கு என்ன வீடு வாசல் இல்லாம இங்க வந்து உட்கார்ந்துகிட்டு இருக்கோம்? மரியாதை தெரியாது உனக்கு? யோ, உன் பொண்டாட்டி வீடேறி வந்து என்ன கெஞ்சி கேட்டதுனால தான் இந்த கல்யாணத்துக்கு நான் சம்மதிச்சேன். டேய் வாசு, கேட்டல, நான் வேண்டாம் வேண்டாம்னு சொன்னேன்ல. என் பேச்ச மீறி இங்க வந்த பாரு, வாய் கட்டிக்க நல்லா. அம்மா அம்மா, நீங்க கொஞ்சம் பொறுமையா இருக்குமா. நீங்க கோச்சுக்காதீங்க. இந்த கல்யாணத்தை நான் எப்படியாவது நடத்தி வைக்கிறேன். செல்லம்மா, இந்த கல்யாணத்தை நீ எப்படி நடத்தி வைப்ப? பொண்ணுக்கு பிடிச்சிருக்கு, பையனுக்கும் பிடிச்சிருக்கு, எனக்கும் பிடிச்சிருக்கு, வந்திருக்கிற எங்க ஜாதி ஜனங்க எல்லாருக்கும் பிடிச்சிருக்கு. அதனால உன்னை தள்ளி வச்சுட்டு செல்லம்மா தலைமையில இந்த கல்யாணம் நடக்கும். ஓ அப்படியா? இவ தலைமையில இந்த கல்யாணத்தை நடத்த போறீங்களா? இவ யார் தெரியுமா? ஜாதகத்தையே மாத்துனவ. உங்க புள்ளைக்கும் என் தங்கச்சிக்கும் ஜாதகம் ஒத்து வரலன்னு இவ ஜாதகத்தையே மாத்திருக்கா. கேளுங்க, பொய் சொல்லாம சொல்லு. என் தங்கச்சியோட ஜாதகத்துல ஜென்ம நேரத்தை மாத்தினியா இல்லையா? சொல்லு. இத பாருங்க, இந்த கல்யாணத்தை நடத்துனீங்கன்னா உங்க புள்ளையும் நல்லா இருக்க மாட்டான், என் தங்கச்சியும் நல்லா இருக்காது. போங்க போங்க. ஏங்க, ஜாதகத்தை திருத்தி ஜென்ம நேரத்தை மாத்துறீங்களா? அவ பேச மாட்டான். தப்பு பண்ணவ எப்படி பேசுவா? கிளம்புங்க. நான் உங்க பொண்ணு வாசு என் தம்பின்னு சொல்லி மோசம் பண்ணிட்டே செல்லம்மா. நாளைக்கு அவனுக்கு கல்யாணம் ஆகி அவன் உயிருக்கு ஏதாவது ஒரு ஆபத்து நடந்ததுன்னா அவன் உயிரை நீயா திருப்பி கொடுப்ப? ஜாதகத்துல உயிருக்கு ஆபத்துன்னு எதுவுமே சொல்லலம்மா. நீங்க கூட பேர் பொறுத்தெல்லாம் பாத்திருக்கீங்க, எந்த பிரச்சனையும் இல்லம்மா. என்ன நம்பி இந்த கல்யாணத்தை நீ பேசாத பேசாத. இல்ல செல்லம்மா, நீ என்ன ஏமாத்திட்ட. இனிமே முகத்திலே முழிக்காத. சும்மா பேசிட்டு இருக்காதீங்க. இந்த கல்யாணம் நடக்காது. நிறுத்தியா? நீ என்ன சொல்றது இந்த கல்யாணம் நடக்காதுன்னு? நான் சொல்றியா இந்த கல்யாணம் என்னைக்குமே நடக்காதியா? மானம் கெட்டவனே, வாட வெளியில. வாய பார்த்துட்டு நிக்கிறான். பெருசா ஊர்ல இல்லாத பொண்ண பார்த்துட்டான். வாசு, உங்க மேல எனக்கு எந்த வருத்தமும் இல்லைங்க. எங்க அம்மாவை அவமானப்படுத்தினதுதான் மனசு கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. நான் உங்களோட ஊருக்கு போயிட்டு வரேங்க.
வாசு. வாசு கிளம்பலாம். கிளம்பு. அமுதா உள்ள போ. போ உள்ள. மேகா ஆ இங்க வா. வந்துட்டு ஒரு நிமிஷம் என்னது? இருங்க. என்ன நான் என்ன குழந்தையா விபூதி வச்சு விடுறேன்? எவனாவது கம்பெனியில பார்த்து என்ன சார் திடீர்னு விபூதி வச்சுட்டு வரீங்களேன்னு கேட்க மாட்டான்? கேட்டா சொல்லுங்க. என் மனசுக்கு பிடிச்சவ என்ன அவ்வளவு அக்கறையா பாத்துக்கிறாங்க. சரி நான் வரேன். என்னங்க எனக்கு உங்களை அனுப்பவே மனசு இல்ல. அப்படியா? அப்ப நீயும் கம்பெனிக்கு வந்துரு என்னோட. ஆமா, அங்க வந்து உங்க கன்ஸ்ட்ரக்ஷன்ல வேலை பாக்குற ஆளுங்களோட நானும் சித்தால் வேலை பார்க்கணுமா? வேண்டவே வேண்டாம், நான் முதலாளியாவே இருந்துக்கிறேன். நீங்க போய் சம்பாரிச்சிட்டு வாங்க, நிறைய பணத்தோட வாங்க. நீ நோட் அச்சடிக்கிற மிஷினை கல்யாணம் பண்ணிருக்கலாம். வாங்க. வணக்கம். வாங்க டிசி சார். வாங்க சார். என்ன அப்படியே உள்ள வந்துட்டீங்க? ஃப்ரெண்டு வீட்டுக்குள்ள வர்றதுக்கு லெட்டர் போட்டா வர முடியும். ஓ ஃப்ரெண்டா? சரி நீங்க கிளம்புங்க. என்ன உங்களுக்கு டைம் ஆகலையா? இல்ல அவர் வந்திருக்காரு. அவர்கிட்ட நான் பேசிக்கிறேன். ஏற்கனவே இந்த கோர்ட் கவுன்சிலிங் அது இதுன்னு கொஞ்ச நாளா சைட் பக்கமே போகாம இருந்துட்டாரு. எனக்கு போகலன்னா நல்லா இருக்காது. நீங்க கிளம்புங்க. நான் வரட்டா? வரேன். நீங்க உள்ள வாங்க, உட்காருங்க. என்ன சாப்பிடுறீங்க? ஹாட் ஆர் கோல்ட்? அதெல்லாம் ஒன்றும் வேணாங்க. நான் ஆக்சுவலா மறுபடியும் ஏதாவது என்கொயரியா? ஐயோ அப்படிலாம் ஒன்றும் இல்லைங்க. என் ட்ரெஸ்ஸை பார்த்தீங்கல்ல, என்கொயரினா யூனிஃபார்ம்ல எல்லாம் வந்திருப்பேன். ஆமா ஆமா. என்னைக்கு செல்லம்மா எனக்கு எதிரி ஆயிட்டாங்களோ அன்னைக்கே நம்ம எல்லாம் ஃப்ரெண்ட்ஸ் ஆயிட்டோம். என்ன நீங்க இன்னும் போலியா? இல்ல போகும்போது ஏதோ தடுக்குச்சு. சகுனம் சரியில்லை. நீ என்ன பண்ற? போய் குடிக்க தண்ணி கொண்டா. எப்படி இருக்கீங்க டிசி சார்? எனக்கு என்னங்க, நல்லா இருக்கேன். செல்லம்மா எப்படி இருக்க? அவங்களுக்கு என்ன, அவங்களும் நல்லா தான் இருக்காங்க. நீங்க ஏகேக்கு சம்மந்தி ஆயிட்டீங்களா? என்ன சார் சம்மந்தி? உங்க தங்கச்சி செல்லம்மா என்னை ரொம்ப அவமானப்படுத்திட்டாங்க சார். அந்த கார்மெண்ட் ஃபேக்டரியை என் தம்பி கொடுக்க மாட்டேன்னு ஒத்த காலில் நிற்கிறாங்க சார். அதையும் அந்த ஏகே சப்போர்ட் பண்ணுறாரு. செல்லம்மா என்னையே அவமானப்படுத்தினவ உங்களை அவமானப்படுத்த மாட்டாளா? உங்க உதவி மட்டும் இருந்தா நான் செல்லம்மாவை பெரிய லெவலில் அவமானப்படுத்த முடியும். சார் உங்களுக்கு என்ன உதவி வேணும்னாலும் கேளுங்க, நான் இவரை செய்ய சொல்றேன். இந்தாங்க. உங்களுக்கும் உங்க மனைவிக்கும் நடக்கிற இந்த டிவோர்ஸ் கேஸ்ல நீங்க ஜெயிக்கணும். இவங்களை கல்யாணம் பண்ணிட்டு சந்தோஷமா இருக்கணும். எனக்கு வந்து இப்போ ஏகே பேர்ல இருக்கிற எல்லா கம்பெனியும் என் தம்பி பேருக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகணும். இதுக்கு நம்மளுக்கு இருக்கிற ஒரே வெப்பன் ரத்னம். உங்க பொண்ணு ரத்னா தான் சார். என் பொண்ணு ரத்னாவா? ஆமா சார். உங்க பொண்ணு ரத்னா வச்சு நீங்க மட்டும் கேம் ஆடி பாருங்க. உங்க மனைவி கதறி கதறி உங்ககிட்ட ஓடி வந்து டிவோர்ஸ் கொடுக்குறாங்களா இல்லையான்னு பாருங்க சார். இதுக்கான லீகல் ஏற்பாடுகள்லாம் நான் என் லாயரை வச்சு பார்த்துக்கிறேன். நீங்க ஹெல்ப் மட்டும் பண்ணுங்க, அது போதும். சரி, கண்டிப்பா செய்யறேன். சரி சரி, நான் இது விஷயமா அவர்கிட்ட பேசிக்கிறேன். நீங்க கிளம்புங்க, உங்களுக்கு டைம் ஆகலையா? ஓடி, நான் 2 பேர் போகும்போதே பேசிட்டு போறோம். வந்தவருக்கு ஒரு காஃபி கூட குடுக்கலையேங்க. அட போகும்போது காபி சாப்பிட்டே போறோம். வாங்க டிசி சார், புறப்படுவோம். 2 பேரும் சேர்ந்து காபி குடிக்கிறோம். சேகா, கதவு மூடி வை. இல்ல வேற யாராவது ஃப்ரெண்ட்ஸ்னு சொல்லி வர போறாங்க. போங்க. அப்பா இந்த இடி இடிக்கிற.
ரத்னாங்கிறது யாருமா? நான் தான். உங்க அம்மா உள்ள இருக்காங்களா? உள்ளதான் இருக்காங்க. வாங்க அம்மா, வாங்க உள்ள வாங்க. அம்மா, உன்னை யாரோ பார்க்க வந்திருக்காங்கம்மா. வாங்க உட்காருங்க. வாங்க. நீங்க தான் மிஸ்டர் கடற்கரையான் ஒய்ஃப் முத்தழகியா? ஆமா. இவங்கெல்லாம்? இது என் பொண்ணு ரத்னா. இது எங்க அப்பா அம்மா. அப்படியா? நீங்க யாருன்னு தெரியலையே. நாங்க குடும்ப நல கோர்ட்ல இருந்து வந்திருக்கோம். ஓஹோ. ரத்னா நீ உள்ள போ. இல்ல அவங்க இருக்கட்டும். இன்ஃபேக்ட் அவங்கள விசாரிக்க தான் நாங்க வந்திருக்கோம். உட்காருமா. ரத்னாவியா? ஆமாங்க, அவளைத்தான். நீ உட்காருமா. சின்ன புள்ள. முத்தழகி, உங்க டைவர்ஸ் கேஸ் விஷயமா ரத்னாவை நாங்க கொஞ்சம் விசாரிக்க வேண்டியிருக்கு. ரத்னாவியா? என் பொண்ணு டைவர்ஸ் கேஸுக்கு என் பேத்தி எதுக்குமா விசாரிக்கணும்? இங்க பாருங்க, சில டைவர்ஸ் கேஸ்ல குழந்தைங்களை பார்த்து இந்த மாதிரி வீட்டுல வந்து விசாரிக்கிறது நடைமுறையில இருக்கிற வழக்கம்தான். இந்த மாதிரி வயசு பொண்ணுங்க கோர்ட்டுக்கு வந்தா அவங்க மனசும் லைஃபும் பாதிக்கும். அதனாலதான் நாங்களே வந்திருக்கோம். புரியுது சார். உங்களுக்கு என்ன ஒத்துழைப்பு தேவையோ நாங்க கொடுக்க தயாரா இருக்கோம். ஓகே. தயவு செஞ்சு என்னையும் அவளையும் அவர் கூட சேர்த்து வச்சிருங்க. அதுக்கு அந்த சிரிக்க பிடிச்சி முதல்ல ஜெயில போட சொல்லு. ப்ளீஸ், சின்ன பொண்ணு முன்னாடி இந்த மாதிரிலாம் பேசாதீங்க. நீங்கெல்லாம் அமைதியா இருந்தாதான் எங்க வேலையை நாங்க ஒழுங்கா பார்க்க முடியும். ரத்னா, நீ பயப்படாதம்மா. இது விசாரணை இல்லை. உங்க அம்மா அப்பா பத்தின அபிப்பிராயம் என்னன்னு தெரிஞ்சுட்டு போலான்னு தான் வந்தோம். நாங்க இப்ப ரத்னா கிட்ட பேசலாமா? பேசுங்க. ஆனாலும் ஸ்னேகா, நீ ரொம்ப டார்ச்சர் பண்ற. அது சரி, நான் என்ன உங்களை இப்ப டார்ச்சர் பண்ணேன்? பின்ன என்ன, எந்த வீட்டில் தலை வச்சு படக்கூடாதுன்னு நினைச்சனோ அந்த வீட்டு முன்னாடி கொண்டு வந்து நிறுத்திருக்க. வீடாது சமாதி மாதிரி இருக்கு பாரு. எனக்கு மட்டும் என் சக்காலத்தை வந்து பார்க்கணும்னு வேண்டுதல் பாருங்க. ஒன்னு சொல்லட்டுமா? உங்க முத்தழகி வந்து நின்னாங்கன்னா பார்க்கவே மாட்டேன், கண்ணை இருக்க முடிக்குவேன். அவ்வளவு வெறுப்பு எனக்கு அவங்க மேல. என்ன பண்றது, தலையெழுத்து. டிசி ஐடியா கொடுத்துட்டாரு. என்னடி சும்மா டிசி ஐடியா கொடுத்தான் டிசி ஐடியா கொடுத்தான்னு அவனை பார்த்தாலே வயிறு எரியுது. அவன் பார்வை பாரு, பொம்பளைய பார்க்குற மாதிரியே பார்க்குறான். அவனை சும்மா தலையில தூக்கி வச்சுட்டு ஆடுற. இங்க பாருங்க, நான் காரணம் இல்லாம எதையும் செய்ய மாட்டேன். எனக்கு நீங்க முழுசா வேணும். அதுக்கு நான் என்ன வேணாலும் பண்ணுவேன், யாரை வேணாலும் தலையில தூக்கி வச்சு ஆடுவேன். புரியுதா? சரி சரி, கோவப்படாத. உனக்கு கோவம் வந்த மாதிரி தான் எனக்கும். என் நிலைமையை கொஞ்சம் யோசிச்சு பாரு. கோர்ட்ல இந்த சனியை வந்தாலே நான் மூஞ்ச திருப்பிக்குவேன். இப்போ அவ வீட்லயே வந்து அவளே பார்க்க சொல்றேன். என்னங்க நீங்க நீங்க அவங்கள பார்க்க வரல, உங்க நம்மளோட பொண்ணு ரத்னாவை பார்க்க வந்திருக்கீங்க. பாசமழை பொழிய வந்திருக்கீங்க, அதுவும் அந்த கோர்ட் ஆளுங்களுக்கு முன்னாடி. அடியே, இந்த இந்திய ஜனத்தொகை மொத்தத்தையும் நம்ம சமாளிச்சிடலாம். அந்த ராட்சசி இருக்கா பாரு, அவங்க ஆத்தா, ஐயோ 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 கொன்னிடுவாளுங்க, நடிச்சே தீர்த்துருவாளுங்களா. அவங்க நடிச்சா என்னங்க ஏங்க, அவங்க எல்லாம் உங்க முன்னாடி ஒரு துரும்ப கூட அசைக்க முடியாதுங்க. இங்க பாருங்க, அவங்க நடிக்கட்டும், நீங்க அவங்களோட ஒரு படி மேல போய் ஓவரா நடிச்சு தள்ளிடுங்க. எடே, நான் என்ன யோசிக்கிறேன்னா, நீ நடிப்பை பத்தி பேசுற. நான் வந்து நல்ல புருஷனா இல்லாம இருக்கலாம், ஆனா ஒரு நல்ல தகப்பண்டி. ரத்னா என் பொண்ணுடி. இது வரைக்கும் ரொம்ப தெளிவா பேசியிருக்கம்மா, ரொம்ப சந்தோஷம். இப்போ உங்க அப்பா அம்மாக்குள்ள பிரச்சனை வந்திருக்கு. நீ அம்மா பக்கமா அப்பா பக்கமா? ரத்னா, அம்மா பக்கம், அம்மா பக்கம். மேடம் ப்ளீஸ். இந்த பக்கம் அம்மா, அந்த பக்கம் அப்பா. எனக்கு 2 பேருமே வேணும். ஆமாங்க, எங்களுக்கு கூட அதாங்க ஆசை. ஆனா அந்த ஆளு புரிஞ்சுக்க மாட்டேங்கிறானே. அவரை எங்க புரிஞ்சுக்கிறது? அந்த சிரிக்கு தான் அவரை மயக்கி வச்சிருக்காளே. மேடம், திஸ் இஸ் a லிமிட். வார்த்தையை அளந்து பேசுங்க. சின்ன பொண்ணு முன்னாடி எதெல்லாம் பேசக்கூடாதோ அதெல்லாம் கரெக்டா பேசுறீங்க. அம்மா, நானா பேசலம்மா, என் வயித்தெரிச்சல் அப்படி பேச வைக்குது.
அம்மா நீ கொஞ்சம் சும்மா இரு, இல்லைன்னா அவங்களுக்கு காஃபி கீஃபி போட்டு கொண்டு வா போ. காஃபி எல்லாம் வேண்டாம்மா, நோ ஃபார்மாலிட்டிஸ். நீங்க உங்க விசாரணையை ஆரம்பிங்க. ஓகே முத்தழகி, உங்க டைவர்ஸ் கேஸ் விஷயமா ரத்னா கிட்ட நான் கொஞ்சம் தனியா பேசணும். அதெல்லாம் வேண்டாங்க, எதுவா இருந்தாலும் என் முன்னாடியே கேளுங்க. இங்க பாருங்க முத்தழகி, நீங்க இந்த மாதிரி பேசுறது கோர்ட் அவமதிக்கிற மாதிரி இருக்கு. ப்ளீஸ் கோஆபரேட் வித் அஸ். என்ன பேசாம இருக்க? வீட்டுக்கு போயிடலாமா? முறைக்க தெரியும், நீ இப்படி பார்த்தாலே பயமா இருக்கா? இங்க பாருங்க, உங்களுக்கு நான் 2 வழி சொல்றேன். நேரா உள்ள போய் எனக்கு என் பொண்ணு ரத்னா வேணும்னு கோர்ட் ஆளுங்களுக்கு முன்னாடி நடிக்கிறீங்க. இன்னொன்னு, நான் இப்படியே திரும்பி நின்னுக்கிறேன். நீங்க என்ன பார்க்காம அப்படியே போயிடுறீங்க. நானும் உங்களை திரும்பி பார்க்க மாட்டேன். ஆனா ஒரு காரியம் பண்ணுவேன், நாளையில இருந்து வெள்ளை புடவை கட்டிக்கிட்டு விதவையா தான் நிற்பேன். இங்க பாருங்க, நம்ம 2 பேருக்குள்ள இடைவெளி இவ்வளவுதான் இருக்கணும். இதுக்கு மேல 1 இன்ச் போச்சுன்னா கூட அதுக்கப்புறம் நான் விதவை தானே. நான் உங்ககிட்ட ஓப்பனாவே கேக்குறேன், உங்க அப்பா அம்மா பெரிய நினைக்கிறது உனக்கு சம்மதமா? நிச்சயமா இல்ல. இதை எப்பவாவது நீ அவங்க கிட்ட சொல்லிருக்கியா? இல்ல. சரி, உன் ஃப்ரெண்ட்ஸ் கிளாஸ்மேட்ஸ் யார்கிட்டயாவது ஷேர் பண்ணிருக்கிறியா அதை பத்தி? இல்ல. ஃபைன். உங்க அப்பா அம்மா எப்பவாவது உன் முன்னாடி சண்டை போட்டிருக்காங்களா? சொல்லுமா. நிறைய தடவை. ஓகே, ஐ திங்க் மிஸ்டர் கடற்கரையான் அண்ட் ரத்னா ஆல்சோ வெரி கிளியர். The problem is not with Mr. Kadarkarai. The parents who are staying with Muttazhagi only creating the problem, and it's purely generation gap. இப்போ நீங்க எனக்காக உள்ள போய் நடிக்க போறீங்களா இல்லையா? உங்களுக்கு டைவர்ஸ் வேணுமா வேண்டாமா? இல்லம்மா, நீ சொல்றது வாஸ்தவம் தான். இருந்தாலும் இந்த நாடகத்தை குழந்தை ரத்னா வச்சு தான் பண்ணணுமா? பாவண்டி பொம்பளை குழந்தை, வேற ஏதாவது பண்ணலாமே. நீங்க பாருங்க, நீங்க நல்ல தகப்பங்கிறத ப்ரூவ் பண்றதுக்கு முன்னாடி உங்களுக்கு நான் வேணுமா வேண்டாமாங்கிறத முடிவு பண்ணிக்கோங்க. வந்துட போறாங்க, போங்க போங்க. நாங்க போயிட்டு வரோம். ரத்னா, அப்பா வந்திருக்கமா? ஏய் முத்தழகி, இவ்வளவு உள்ள கூட்டி போ. நீ யாரியா என் குழந்தைய பார்க்க கூடாதுன்னு சொல்றதுக்கு? என் பொண்ணுக்கு பிறந்த நாள் வருது, கடைக்கண்ணி கூட்டு போய் நல்லா துணிமணி வாங்கி தரலாம்னு ஆசைப்படுறேன். வாங்கி கொடுத்துருவீங்க அப்படியே. போதும் நிறுத்தியா? கோர்ட் ஆளுங்க வந்திருக்காங்கன்னு தானே நடிக்க வந்துட்ட? என்னது கோர்ட் ஆளுங்களா? எதுக்காக வந்திருக்காங்க? என் பொண்ணை விசாரிச்சாங்களா? ஐயா, நீங்க தான் கோர்ட்ல இருந்து வந்திருக்கிறவங்களா? ஆமா. நான் தான் கடற்கரை, அது என் பொண்ணு ரத்னா. அம்மா, என் பொண்ணு எதுக்கே விசாரிக்கிறீங்க? ஐயா, நீங்க ஏதாவது ஏடா உடமா கேட்டீங்கன்னா குழந்தை மனசு பாதிக்கியா? படிக்கிற பொண்ணுயா. அப்படியெல்லாம் ஒன்றும் தப்பா கேட்கலங்க. கோர்ட்ல கூப்பிட்டு விசாரிச்சாங்கன்னா மனசு பாதிக்கணும் தான் வீட்டில் வந்து பேசுறோம். என் பொண்ணு என்ன சொன்னா? என்னை பத்தி ஏதாவது தப்பா சொன்னால? அவ அப்படியெல்லாம் சொல்லியிருக்க மாட்டாயா? அம்மா ரத்னா, அப்பா ஏதாவது ஒண்ணு திட்டிருக்கேன்? இல்லப்பா. முத்தழகி கூட்டு போன்னு சொன்னேன்ல. பாத்தீங்களா பாத்தீங்களா, ஒரு அப்பாவையும் பொண்ணையும் பேச விடுறானா பாத்தீங்களா இந்த ஆளு? ஐயா, வெளியே தான் அனுப்ப வேணாம். ஒரே ஒரு தடவை அம்மா நீங்களாவது சொல்லுங்கம்மா, ஒரே ஒரு தடவை பேசிட்டு போயிடுறமா. எங்க முத்தழகி, அவர் அந்த பொண்ணோட அப்பா தானே, கொஞ்சம் பேசிட்டு போட்டு விடுங்களேன். அதெல்லாம் முடியாதுங்க சார். அப்பா, நீங்க கொஞ்சம் சும்மா இருங்க. அவ போய் அவ அப்பா கிட்ட பேசட்டும். அப்பவாவது அவர் மனசு மாறுதா பாக்கலாம். போ, போய் நான் படுற வேதனையெல்லாம் எடுத்து சொல்லு போ. வேதனையா? வேதனைன்னா அவருக்கு எங்கம்மா புரியும்? மத்தவங்களை வேதனைப்படுத்தி தானே பாப்பாரு. இப்ப கூட அவரா வரல, அதோ நிக்கிறாளே அந்த சிரிக்கி, அவ சொல்லிதான் இவரே இங்க வந்திருக்காரு. என் பேத்திய கடத்திக்கிட்டு போய் அவ மனச கலைக்க பாக்குறாங்க. ஏங்க, அப்ப நீங்களா நம்ம பொண்ணை பார்க்க வரலையா? பிறந்த நாளைக்கு பொண்ணுக்கு ஏதோ ட்ரெஸ் வாங்கி தர்றேன்னு சொன்னீங்களே, அதெல்லாம் பொய்யா? நம்ம வீட்டுக்கு வரதுக்கு அவ உங்களுக்கு வழி காட்டணுமா?
நான் சொல்றேன் கேட்டுக்கங்க. இவ இங்க இருக்கிற வரைக்கும் என் பொண்ணை நான் உங்க கூட அனுப்ப மாட்டேன். உள்ள போடி. எங்க அம்மா சொல்றது உண்மைதான். நீங்க என் பொண்ணை கடத்தினாலும் கடத்துவீங்க. நான் என் பொண்ணை அனுப்ப மாட்டேன். போடி உள்ள. ஐயா ஐயா நீங்க கொஞ்சம் சொல்லுங்க. ஒரு மனுஷன் அப்பா அம்மாவுக்கு துரோகம் பண்ணலாம், அண்ணன் தம்பிக்கு துரோகம் பண்ணலாம், கட்ட பொண்டாட்டி கூட துரோகம் பண்ணலாம். பாவம் பெத்த பொண்ணுக்கு துரோகம் பண்ணுவானையா? ஆஹா, இவ்வளவு அருமையா நடிப்பியா? இந்த நடிப்பெல்லாம் எங்க இருந்து கத்துக்கிட்டு வந்த? ஆமா, இவருக்கு இன்னொருத்தர் வந்து கத்து கொடுக்கணுமா? அதானே. ஐயா நான் பார்த்து பேசிட்டு போறியா? தயவு செய்தியா முத்தழகி, நான் கொஞ்சம் பேசிட்டு போயிடுறேன். முத்தழகி இந்த பார், அதெல்லாம் முடியாது. எங்க பேத்தி எங்களுக்கு தான் சொந்தம். அத நிக்கிறா பாத்தியா? அவளை விட்டுட்டு வா, அதுக்கப்புறம் நீ உன் உரிமையை கொண்டாடலாம். முதல்ல போ இங்க இருந்து. போங்கறாருல. ஐயா ஐயா நான் என் பொண்ணை பார்க்கணுயா. நீங்க சொல்லுங்கய்யா, ஒரே ஒரு வார்த்தை சொல்லுங்க, நான் பேசிட்டு போயிடுறேன். என்னையா நீங்க சொல்ல மாட்டீங்களா? சார் நீங்க வீட்டுக்கு போங்க சார். இப்ப இங்க எங்களால எதுவும் பண்ண முடியாது. ஆனா இங்க நடந்ததெல்லாம் பதிவு பண்றோம். கோர்ட் ஒரு நல்ல முடிவா எடுக்கும். நீங்க போங்க சார். சரி, இட்ஸ் ஆல் ரைட் சார். நீங்க வாங்க. அவன் என்ன நின்னுட்டு போறான்? நீங்க போங்க உள்ள. ஓடி உள்ள. ஏய் போ உள்ள. போன்னு சொல்றேன்ல. முத்தழகி போ உள்ள. எங்க என் பொண்ணு? அதுக்குள்ள ஒளிச்சு வச்சுட்டிய? நீ ஜெயிச்சிட்டதா நினைக்காதடி. நீ அந்த அதிகாரிங்க முன்னாடி என் பொண்ணை என் கூட அனுப்ப முடியாதுன்னு சொல்லிட்டு பாரு. அதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். நான் இதுக்கு மேல போய் கோர்ட்ல உனக்கு எந்த விதமான வருமானம் இல்லைன்னு நான் போய் சொன்னேன்னா குழந்தைய தன்னால என்கிட்ட வந்து ஒப்படைச்சிருவாங்க. அதையும் சொல்லிடுங்க. ஏய் முத்தழகி, உன் பிலாசபர், கைடு, காட் மதர் அந்த செல்லமா இருக்காளே, அவகிட்ட போய் சொல்லு, இந்த கடற்கரையான யாராலையும் ஜெயிக்க முடியாதுன்னு. வரட்டா? இன்னும் எவ்வளவு நாளைக்கு தான் இந்த கம்பியை பிடிச்சு அழுதுட்டு இருக்க போற? உனக்கு என் மேலயும் அண்ணன் மேலயும் கோவம் இருந்தா எங்களை தண்டி. இப்படி சாப்பிடாம தனியா வந்து நின்னுகிட்டு உன்னையே நீ தண்டிச்சுக்காத. வாழ வேண்டிய பொண்ணு வாழா வேட்டிய வந்து நிக்கிறியே. நீ ஆசைப்பட்டது நடக்கணுங்கிறதுக்காக தாமா உன் ஜாதகத்தை மாத்துற, உன் கல்யாணத்தை நிறுத்துறதுக்காக இல்ல. வா அமுதா. நான் வர மாட்டேன். நீங்க எதுக்காக ஜாதகத்தை மாத்துனீங்க? இப்ப அண்ணா அதனாலதான் பிரச்சனைன்னு சொல்றாரு. நான் ஜாதகத்தை மாத்தலைன்னா உன் அண்ணன் இந்த கல்யாணத்தை நடத்தி வச்சிருவாரா? அவர்தான் முதல்ல இருந்து இந்த கல்யாணம் நடக்காதுன்னு சொல்லிட்டு இருக்காரு. இந்த பாருமா, உன் விருப்பத்துக்கு முன்னாடி உன் உண்மையான அன்பு இந்த ஜாதகத்தில் இருக்கிற தோஷத்தை ஜெயிச்சிடும்னு நான் நினைச்சேன். ஆனா நான் தோத்து போயிட்டேமா. இந்த ஜாதகம் ஜோசியம் என்ன தோக்கடிக்கல, உன் அண்ணன் என்ன தோக்கடிச்சிட்டாரு. இல்ல, நான் தான் தோத்து போயிட்டேன். உங்க ரெண்டு பேரோட சண்டைக்கு நடுவுல நான் தான் வாழ்க்கை முழுக்க அழுதுகிட்டே நிக்க போறேன். நீ இப்படி பேசுறதுல உன் அண்ணன் செஞ்ச கொடுமையை விட மோசமா இருக்கு. பாரு, இனிமே உன் கல்யாண விஷயத்துல நான் தலையிட மாட்டேன். நீ போ, உன் அண்ணன் கிட்ட பேசு,
அவரை சமாதானப்படுத்தி நீ வாசுவ கல்யாணம் பண்ணி சந்தோஷமா இரு. இப்ப நீ கீழே வா அமுதா. நான் வர மாட்டேன். எனக்கு இந்த வீடு பிடிக்கல. எனக்கு இது நரகம் மாதிரி இருக்கு. சரிம்மா, இனிமே நீ இந்த நரகத்துல இருக்க வேண்டாம். முதலைங்கிறது கிளம்பு. நீ போ, ஹாஸ்டல்ல இருந்து அங்க இருந்து கார்மெண்ட்ஸ்க்கு வந்து மறுபடியும் வேலை பண்ண. அதான் உனக்கு நல்லது. ஏன்னா உன் அண்ணனை நானும் உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்க மாட்டோம். எங்க 2 பேரும் சண்டையில உன் வாழ்க்கை கருகிட்டு போயிடு. நீ போய் தனியா இரு. தனியா வாழ கத்துக்க. தனியா சிந்தி, தனியா முடிவெடு. ஒண்ணு மட்டும் தெரிஞ்சுக்க, இந்த ஜாதகம் ஜோசியம் இதெல்லாம் சரி, அது உன் வாழ்க்கை இல்ல. என்ன பேசுற நீ? அவளை தனியா போய் சொல்ற? நீ பேசுறதுக்கு என்ன அர்த்தம் தெரியுமா? என்ன அர்த்தம்? அவளை வீட்டை விட்டு வெளியே போக சொல்லி வாசுவ கல்யாணம் பண்ணிக்க சொல்ற? நான் அப்படி ஒண்ணும் சொல்லல. அதான சொன்ன கடைசியில ஜாதகமோ ஜோசியமோ வாழ்க்கை இல்லைன்னு. அதுக்கு அதான அர்த்தம். இது பாரு, அவ சின்ன பொண்ணு, வேணும்னு அடம்பிடிப்பா. அதுக்கப்புறம் நம்ம சொல்றத கேப்பா. அம்மா அமுதா, ஒரு நல்ல பையனா பார்த்து நான் கல்யாணம் பண்ணி வைக்கிறேம்மா. கல்யாணமா? கல்யாணமும் வேண்டாம், ஒரு மண்ணும் வேண்டாம். எனக்கு கல்யாணம் பண்ணி வைங்க. நான் உங்ககிட்ட கேட்டேனா? எப்போ வாசு கூப்பிட்டு அவமானப்படுத்தி அமிச்சிட்டீங்களோ அப்பவே நான் முடிவு பண்ணிட்டேன். நான் கல்யாணம் பண்ணிக்க போறது இல்ல. வாசுவே வந்து கேட்டாலும் நான் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன். எப்ப அம்மா இறந்துட்டாங்களோ அப்பவே என் வாழ்க்கை முடிச்சு போச்சு. இத புரிஞ்சுக்காம நான் தான் இங்க இருந்துட்டேன். எனக்கு ஒரு வாரம் டைம் கொடுங்க. நான் எங்கேயாவது போறேன். எங்க போறேன், என்ன பண்றேன் எதுவுமே சொல்ல மாட்டேன். பயப்படாதீங்க அண்ணா, சாக மாட்டேன். தனியா வாழ்ந்து காட்டுறேன். அமுதா, அண்ணன் கிட்ட எப்படி பேசணும் யோசிச்சு பேசு. உனக்கும் வாசுக்கும் கல்யாணம் பண்ணி வைக்க மாட்டேன் நான் ஏன் முடிவு பண்ண? உங்க 2 பேர் ஜாதகமும் ஒத்து வரல. ஒத்து வராத 2 பேரையும் சேர்த்து வச்சு திரும்ப நீ கஷ்டப்பட்டனா? ஓ, நம்ம வீட்டுக்கு திரும்பி வந்துருவான பயப்படுறீங்களா? இந்த பாருங்க, இந்த ஜாதகம் ஜோசியத்துல என்ன சொல்லிச்சு? அமுதா வாசுவ கல்யாணம் பண்ணிக்கிட்டா மட்டும் பிரச்சனை இல்ல, யார கல்யாணம் பண்ணிக்கிட்டாலும் பிரச்சனை தான். அதனாலதான் நமக்கு தெரிஞ்ச வாசுக்க கல்யாணம் பண்ணி வச்சா எந்த பிரச்சனையும் இல்லைங்க. தெரிஞ்ச பையன், நாளைக்கு எது நடந்தாலும் நம்ம போய் பேசலாம். யாரும் முகம் தெரியாதவனுக்கு கல்யாணம் பண்ணி அவ ஏன் கஷ்டப்படணும்? அதுக்காக தான் சொல்றேன், வாசுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறதா புத்திசாலி. நான் என்ன முட்டாளுங்கறியா? நான் அப்படி சொல்லலைங்க, நீங்க பெரிய புத்திசாலி. ஆனா ஜோசியத்துல என்ன சொன்னாங்க? அவளுக்கு கல்யாணம் பண்ணி வச்சா அவ உயிருக்கு எந்த ஆபத்தும் இல்ல, ஏதோ மூக்குத்தி போடாத பொம்பளைனால பிரச்சனைன்னு சொன்னாங்க. அது நாமளே சமாளிச்சுக்கலாமே. முடியாது முடியாது முடியாது. நீ சொல்ற எதுக்குமே நான் ஒத்து வர முடியாது. ஏன் ஒத்துக்க மாட்டேன்? நான் உன்கிட்ட எதுவுமே சொல்ல மாட்டேன். ஏன்? அவளுக்கு நான் அண்ணன். அவ விஷயத்துல நான் தான் முடிவெடுப்பேன். அண்ணன்னா என்ன வேணாலும் முடிவெடுப்பீங்க. அவ மனசுல என்ன இருக்குன்னு புரிஞ்சுக்க மாட்டீங்க. அப்ப நானே கேன பையனா? அப்படி சொல்லல. வேற என்ன சொல்ல வர நீ? அப்ப ஏன் அவளுக்கு கல்யாணம் பண்ணி வைக்க மாட்டீங்க? அப்ப வேற என்ன சொல்ல வர நீ? பாருங்க, எனக்கு நல்லா புரிஞ்சு போச்சு. எனக்கு 2 குழந்தை. அது தாளாட்டி சீராட்டி ஸ்கூலுக்கு அனுப்புற வரைக்கும் அவளை வீட்டுல வேலைக்காரியா வைக்கணும்னு பாக்குறேன். வேற ஒண்ணுமே இல்ல. அப்படிதாங்க வீட்டுல வேலைக்காரியா வைக்கணும். 2 குழந்தை இல்ல 5 குழந்தையை பெற்றாலும் என்ன நல்லா வளர்க்க முடியும். நான் நல்லா வளர்ப்பேன். நீ என்ன சொல்ற? நீ யாரையும் நம்ப. அவளை நம்புனா உன் வாழ்க்கை போயிடும். 2 பேரும் கொஞ்சம் நிறுத்துங்க. அண்ணி, நான் இந்த வீட்டை விட்டு போல. அண்ணா, நான் வாசுவ கல்யாணம் பண்ணிக்கல. போதுமா? 2 பேரும் சண்டை போட்டு எடுத்துட்டு முதல்ல இங்கிருந்து போங்க. போங்க. ஹலோ ஹலோ, யாரு? லைன்ல தான் இருக்கீங்களா? பேசுங்களே. மணியரசா? அக்கா. என்னடா? இந்த பாரு, அக்கான கூப்பிடாத. அப்படி கூப்பிடுறதுக்கு ஒரு எந்த தகுதியும் இல்லை. என் புருஷன் உன்னை விரட்டினதுக்கு அப்புறமும் வெக்க இல்லாம பேசுறிய. ஒன்னல்ல அக்கா, மாமா தான் என்ன புரிஞ்சுக்கலக்கா. நீ என்ன புரிஞ்சுக்கலையா? அவர் வேற, நான் வேற இல்ல. முதல்ல அதை புரிஞ்சுக்க. நீ இந்த அளவு கோவப்படுறதுக்கு நான் அப்படின்னாக்கா பெரிய தப்பு பண்ணிட்டேன். என்ன தப்பு பண்ணியா? எல்லா தப்பு நீ தாண்டா பண்ணிருக்க. சரிக்கா, நான் தப்பு பண்ணிட்டேன்க்கா. நான் அமுதாக்கு பண்ணதெல்லாம் துரோகம் தான். அப்ப எனக்கு வேற வழி தெரியலக்கா. கவிதா கிட்ட நான் மாட்டிக்கிட்டேன்க்கா. அதுக்காக என்ன ஒரேடியா அவாய்ட் பண்ணுமாக்கா? செஞ்சதுக்கெல்லாம் மன்னிப்பு கேட்க தான்க்கா இப்ப ஃபோன் பண்ணேன். டேய், தெரியாம செஞ்சதுக்கு தாண்டா மன்னிப்பு, தெரிஞ்ச செஞ்சதுக்காக இல்லை. உனக்கெல்லாம் மன்னிப்பே கிடையாதுடா. அமுதாவுக்கும் உனக்கும் கல்யாணம் நடத்தி வைக்கிறதுக்கு நான் எவ்வளவு கஷ்டப்பட்டேன். அது எல்லாமே நீ நாசம் பண்ணிட்டியடா. நீ எல்லாம் அக்கா, நல்லா இருக்க மாட்டேன்னு மட்டும் சொல்லிடாதக்கா. நீ நல்லவக்கா. நீ சொன்ன அந்த வார்த்தை பழிச்சிருக்கா. எனக்கு குழந்தை பிறக்க போற இந்த நேரத்துல அப்படி ஒரு வார்த்தையை சொல்லிடாதக்கா. என்ன மன்னிச்சிட்டேன்னு சொல்லுக்கா. சரிடா,
நீ நல்லா இருப்ப, உன் பொண்டாட்டி பிள்ளைங்க எல்லாம் நல்லா இருப்பாங்க. ஆனா நாங்க மொத்தமா உடைஞ்சு போயிருக்கோம். அமுதா எந்த பக்கம் திரும்பணும்னு தெரியாம பைத்தியம் பிடிச்சவ மாதிரி இருக்கா. அதுக்கு யாருடா காரணம்? அதுக்கு யார் காரணம்? நீதானே. ஒண்ணு மட்டும் எல்லா ஆம்பளைங்களும் புரிஞ்சுக்குங்க, யார்கிட்ட வேணாலும் சாபம் வாங்கிக்கலாம். ஆனா கூட பிறந்த அக்கா தங்கச்சிக்கு கிட்ட மட்டும் சாபம் வாங்கிக்காதீங்க, பழிச்சிடும். போன வைடா. இனிமே எந்த ஜென்மத்துக்கும் எனக்கு போன் பண்ணாத. இந்த துணியெல்லாம் அயன் பண்ணாம இருக்கு. நான் ஒன்னும் லாண்டரிக்காரன் இல்ல. நான் ஒன்னும் உன்ன அயன் பண்ண சொல்லல. லாண்டரிக்காரன் வருவானே, அவன் வரலையா? நான் என்ன வாட்ச்மேனா? சனிய சனியம் 7.5 சனி. ஏய், ஜென்ம சனிடி நீ. ஜென்ம சனி இல்ல, கண்ட சனி. உன் உயிர் எடுக்க வந்திருக்கேன். அப்படியே அனே அனே, என்னாச்சு? ஏன் இப்படி கத்திக்கிட்டு அனே, இருக்க? துணி அயன் பண்ணாம இருக்க நீ. ஏன் லாண்டரிக்கார் வந்தாரே குடுக்கலையா? அதெல்லாம் தெரியல நீ. நான் வெளியே போன துணி அயன் பண்ணி கொடுங்க. நானா? ஏன் உன் பொண்டாட்டி குத்துக்கல்ல மாதிரி உட்கார்ந்து புக் படிச்சிட்டு இருக்கா? அவளை அயன் பண்ண சொல்லு. அனே ப்ளீஸ் அனே, புரிஞ்சுக்கோங்க. நான் வெளியே போன அர்ஜென்ட்டா துணி அயன் பண்ணி கொடுங்க. கழுத கழுத போய் நிக்கிறது குட்டி செவரு. இதுக்கு என்னவோ ஐநா சபைக்கு போற மாதிரி சீனு வேற. இரு சதீஷ், என்ன அஞ்சலி பேசுற? அவன் உன் புருஷமா? எந்த வகையில புருஷன்? காலையில எந்திரிச்சு நேரா ஆபீஸ்க்கு போயிட்டு மாசம் 50,000 1 லட்சம் கொண்டு வந்து கையில குடுக்கறாரு பாருங்க. இது வரைக்கும் கட்ட பொண்டாட்டிக்கு ஒரு முழம் பூ வாங்கி தரதுக்கு வக்கல, வெளியே கூட்டு போனங்கிற எண்ணம் இல்ல. புருஷனா புருஷன். இது அப்படியே போட்டுட்டு போ சொல்லுங்க. இதுக்கெல்லாம் அயன் பண்ண துணி தேவையில்ல. தண்டச்சோர். ஒரு மூஞ்சி வச்சுக்கிட்டு இவ்வளவு வெள்ள வர கூட்டு போறாங்களா? இந்த மூஞ்சிக்கு இதுவே போதுண்டி. அண்ணே, நீங்க அயன் பண்ணி கொடுங்க. சரி, நான் பாத்துக்கிறேன். நீ போ. அஞ்சலி, இங்க பாரு. சதீஷ்காக இல்லைனாலும் அக்காக்காக இந்த துணியை நீ அயன் பண்ணி கொடுக்குற, சரியா? அண்ணே அண்ணே, நான் உங்களை தான் அயன் சொன்னேன். ஏன் அவங்ககிட்ட கொடுத்தீங்க? இங்க பாருங்க, புது சட்டை எரிச்சிட்டா. என்ன அஞ்சலி இப்படி பண்ணிட்ட? மனுஷனை எரிக்க முடியல, அதனாலதான் துணியை எரிச்சேன். தப்பு அஞ்சலி, ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்டு இருக்க. நானும் பொறுமையா போய்கிட்டு இருக்கேன். நீ பாட்டுக்கு எடக்க முடக்கா ஏதோ பண்ணிக்கிட்டு இருக்க, ஏதோ பேசிக்கிட்டு இருக்க. Catch us on TV, Tandivan.com, Facebook and YouTube.